Hello friends, welcome to Listen and Learn YouTube channel. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே ஸ்போக்கன் இங்கிலீஷில் இன்ட்ரோ கிளாஸ் பார்த்தோம். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1. ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா நமக்கு 4 ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இதை ஷார்ட்டாக LSRW அப்படின்னு சொல்லுவாங்க. L ஃபார் லிசனிங், S ஃபார் ஸ்பீக்கிங், R ஃபார் ரீடிங், W ஃபார் ரைட்டிங். இந்த 4லையுமே நாம் ரொம்ப தெளிவாக இருந்தோன்னா லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஈஸி. இதில் எப்படி நம்ம தெளிவாக இருக்க முடியும்? ஒரு லாங்குவேஜுக்கு பார்த்திங்கன்னா 2 மெத்தட் உண்டு. ஸ்போக்கன் மெத்தட், ரிட்டன் மெத்தட். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் ரிட்டன் மெத்தட் தான் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்போக்கனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, மார்க் பேசிஸில் பார்க்கும்போதும் நமக்கு ரிட்டன் லாங்குவேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போக்கனுங்கிறது நாம் டெவலப் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த பேசிஸில் தான் நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மிக முக்கியமாக ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே பின்னாடி நம்ம பேசும்போது நமக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம தாய்மொழி வழியில் கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பின்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கும்பொழுது அதற்கேற்ற அந்த டெவலப்மெண்ட் நமக்குள்ளே இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக கிளாஸை பாருங்கள். என்னென்னா தொடர்ந்து கிளாஸ் போடணும். வீடியோ அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. பட் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தால் தான் நம்ம எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும். இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு விட்டுடணும் அல்லது அடுத்த நாள் பேசிக்கோங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக ஒரு 1 hour டெய்லியுமே நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கணும். ஏன்னு கேட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இதோட இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும், இந்த இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும், தொடர்ந்து பேச முடியும். ஸோ முக்கியமாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே போல் முயற்சி, இந்த 2 இருந்தால் நாம் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம லிசனிங் பார்த்துக்கலாம். லிசனிங் ஸ்கில் அப்படின்னாக்க நம்ம நிறைய இங்கிலீஷில் நியூஸ் கேட்போம். அதெல்லாம் என்னென்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனால் இன்னிலேருந்து நம்ம ஒரு முடிவு எடுப்போம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி ஸ்பீச், விவேகானந்தா ஸ்பீச், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை லிசன் பண்ணலாம். ஒரு முறை நம்ம லிசன் பண்ணிட்டாலே போதுமா அப்படின்னா கிடையாது. யூ ஷுட் லிசன் த கண்டென்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப 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 நம்ம அதை கேட்கணும். ஒரு 10 times 20 times எவ்வளோ வரைக்கும் நம்ம கேட்கணுன்னா அந்த பேசேஜ் நம்முடைய மைண்டில் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் கேட்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் கேட்கும்போது அதோட மீனிங்கை மட்டுமே பார்த்துட்ருப்போம். ஒரு மொழியை கற்றுக்கும்போது அர்த்தம் ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட அந்த மொழி முக்கியம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு முறை கேட்டு அதோட மீனிங் புரியலை அப்படின்னாக்கா அதோட விட்டுடக்கூடாது. தொடர்ந்து நம்ம அதை கேட்க 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 திரும்ப திரும்ப கேட்க கேட்க நிறைய நமக்கு அதில் டெவலப் ஆகும். என்ன ப்ரனன்சியேஷன், இதை சில பேர் ப்ரனவுன்சேஷன்னும்பாங்க, அது தப்பு. ப்ரனன்சியேஷன்.
PRONUNCIATION ப்ரனன்சியேஷன், உச்சரிப்புன்னு சொல்லுவோம். இதே PRONOUNCன்னு சொல்லும்போது ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ரனன்சியேஷனுங்கிற போது ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த உச்சரிப்பு நம்ம காதில் வரும். முதல்ல நம்ம ஒரு பேசேஜை லிசன் பண்ணும் பொழுது அந்த உச்சரிப்பு நம்முடைய காதுகளில் கேட்கும். வேர்ட்ஸ் கிளியராக நம்ம காதில் வந்து விழும். மீனிங் வந்து நமக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த பேசேஜ் பெருசாக இருந்தால் அதை பெருசாக நீங்கள் கண்டினியூவாக கேட்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும், ஒரு நாள் மட்டும் கேட்டால் போதுமா? கிடையாது. அதையே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு முழுமையாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்ன பிறகு அதை அடுத்ததுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த லிசனிங்கில் வந்து நம்ம பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உச்சரிப்பு, அதுக்கப்புறம் கரெக்ட்னஸ்னால் வேர்டோட அந்த ஸ்ட்ரக்சர் அது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயம் புரிஞ்ச பிறகு மீனிங், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது மீனிங் புரியும். இதில் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் கிராமட்டிக்கலாக நமக்கு வந்து ரிட்டன் லாங்குவேஜில் தேவைப்படும். ஸ்போக்கன் லாங்குவேஜ்லேயும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது இந்த விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். அப்போ பாருங்கள், லிசனிங் வந்து நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி கேட்டும் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் ஏதாவது மீனிங் புரியலைன்னா யூ ஹாவ் டு கோ டு டிக்ஷனரிக்கு போகலாம். நம்ம டிக்ஷனரியில் போயிட்டு அதை சர்ச் பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி லிசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிடணுன்னா முதல்ல நமக்கு பேசணுங்கிற ஆர்வமே வரும். அதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டு கேட்குறதுல ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கிலீஷ் சாங்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் சாங்ஸ் நம்ம கேட்கும்போது லிரிக்ஸ் நமக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லிரிக்ஸ் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் சாங்ஸை வந்து நீங்கள் மெமரி பண்ணி அதோட கூட பாடி பாருங்களேன். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம அந்தாக்ஷரிஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜே தெரியாது, ஆனால் ஹிந்தி பாட்டு நிறைய பாடிட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் சாங் பாடுவாங்க, தமிழ் தெரியாதவங்க தமிழ் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி அது வந்து ஈஸியாக ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, தொடர்ச்சியாக கேட்குறதுனுடைய விளைவு தான். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கேட்க உங்களுக்கு எந்த மொழியுமே ஈஸியாக கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வரும். அதே போல் அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்டில் வரும், நம்மளோட மீனிங் வரும், ப்ளஸ் லாங்குவேஜ் நமக்குள்ளே வரும். ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், நம்ம கேட்குற பேசேஜை திரும்ப திரும்ப கேட்கணும். அது நமக்குள்ளே வர்ற வரைக்கும் நம்ம அதை கேட்கணும், அதை பார்த்துக்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி நான் சொன்ன அடுத்த டிப், இங்கிலீஷ் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி லிரிக்ஸை மெமரி பண்ணி நீங்கள் கூடவே பாடி பாருங்கள். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஸ்டார்டிங்கில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி லிசனிங் ஸ்கில் பற்றி பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக இதை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.